ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நிறைய ட்ரீஸோட சூப்பராக இருக்குது. ஓகே, சரி நெக்ஸ்ட் என்ன இடத்துக்கு போவீங்க? மேம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திருப்பி நம்ம போன இடத்துக்கு தான் இறங்க போகிறோம். ஓ அப்படியா, சூப்பர். நல்லா இருக்கு பிளேசஸ்லாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏறின இடத்துக்கு தான் போக போகிறீங்களா? சரி சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஷாப்ஸ்லாம் நிறைய வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சதுலாம் போய் வந்து நீங்கள் வாங்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறோமோ அந்த சைட்லேயே பாருங்கள், தனியாக எங்கேயோ போகாதீங்க. ஓகேவா? உங்களோட அமௌண்ட்லாம் உங்கள் கையில் தானே இருக்குது? ஓ இருக்கா, சரி சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் போய் கேர்ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நாங்களும் வருவோம், பின்னாடி தான் வருவோம். சரியா? நாங்கள் போகிற சைடில் தான் நீங்களும் ஷாப்பிங் பண்ணணும். சப்போஸ் வந்து நாங்கள் இருக்கிற சைடில் வந்து அவங்களுக்கு எதாவது பிடிக்கல, அந்த சைட் போகணுன்னா நானும் வரேன். சரியா? தனியாக போகாதீங்க யாருமே. ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 4 பேர் தான் இங்கே நிற்கிறீங்களா? ஓகே. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, மணி பாசிலாம் வாங்க வந்திருக்கீங்களா என்ன? சரி சரி வாங்குங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். சரியா? மணி லாஸ்ட் பண்ணிடாதீங்க யாரும். வா, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்ன சூஸ் பண்ணுறது? என்கிட்ட வேறு மணி அவ்வளோவா இருக்காது, அதனால தான் வாங்க வந்திருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன கலர் வாங்கலாம்? சரி, விஜய் அண்ணா கிட்ட கேட்டு பார்ப்போம். விஜய் அண்ணா, என்ன கலர் நான் வாங்குறது சொல்லுங்க. தேஜு, இந்த கிரீன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. வேணா நீங்க 3 பேரும் சேர்ந்து வாங்கிடுறீங்களா? கிரீன் கலரு நல்லா இருக்கு. ஓகேண்ணா. ரோஸ். என்ன என்ன சொல்லு. ரோஸ், ஆயிஷா, உங்க 2 பேருக்கும் இதே ஓகேவா? எங்க அண்ணா காட்டிட்டு இருக்கான் பாருங்க, இந்த கிரீன் கலர் மணி. 3 பேரும் இதே சேர்ந்து வாங்கிடலாமா மேட்சிங்கா? ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ணா, இந்த கிரீன் கலர் மணி இருக்குல்ல, இது வந்து ஒரு 3 எடுத்துட்டாங்க. ஓ என்ன பாப்பா, அந்த க்ரீன் கலரா? 3 எடுக்கணுமா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். ஓ அவ்வளோதானா? சரி சரி, நான் காசு கொடுக்குறேன். ரோஸ், நீ ஒரு 10 ருபீஸ் கொடு, ஆயிஷா ஒரு 10 ருபீஸ் கொடுக்கட்டும், நான் ஒரு 10 ருபீஸ் கொடுக்குறேன். எப்படி ஆளுக்கு 10 ருபீஸ், ஓகேவா? 30. ஒன்று வந்து 10 ருபீஸ். ஓகே, நான் காசு கொடுத்துட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் ஒன்று சூஸ் பண்ணுறேன். என்ன சூஸ் பண்ணுறது? தினமும் வந்து சாரீ தானே கட்டுறேன் நான் டெய்லியும், அதுக்கு ஏதாவது மேட்சிங்காக போட்டால் நல்லாயிருக்கும். அண்ணா, அங்கே ஃபஸ்ட்டு லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ளூ கலரில் இருக்குது, ஷைனிங்காக இருக்கு. அதுதான் எடுத்து தரீங்களா? ஓ அதுவா மேம்? அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 30 ருபீஸ் மேம் ஒன்று. ஓ 30 ருபீஸா? இந்தாங்கண்ணா. ஓகே தேங்க்ஸ். ஓகே ஓகே, கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஷாப்க்கு வந்துட்டோம். ஏதாவது ஹேண்ட்பேக் வாங்குவோமா எல்லாரும் சேர்ந்து? என்ன மாதிரி பார்க்கலாம்? அண்ணா இங்கே வாங்கண்ணா. பாப்பா, என்னதான் கூப்பிட்டீங்களா? நம்ம கடையில் வந்து பேகு, கீச்செயின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. என்ன பார்க்குறீங்க? எல்லாருக்கும் பேக் ஓகேல? ஓகே ஓகே. சரி சரி அண்ணா, பேகே காட்டுங்க. ஓ அப்படியாம்மா, இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து அந்த கீச்செயின்ஸு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, அந்த சைடில் வாங்க, பேக்லாம் காமிக்கிறேன். இதோ பசங்களா, இங்கே தான் பேக்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கலாம். என்னென்னலாம் இருக்குன்னா வெஸ்டர்ன் டைப்ஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் டைப்ஸ் இருக்குது, எல்லா டைப்ஸுமே இருக்குது. பாருங்கள் பசங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கீங்களா? பிரீத்தி மேம், இங்கே நல்லா இருக்கா ஹேண்ட்பேக்ஸ்லாம்? இங்கே வாங்குவோமா நம்மளும்? ஓகே மேம், நம்ம எல்லாம் வாங்கலாம். ஓகே மேம், அதெல்லாம் இருக்கட்டும். பாய்ஸ்லாம் எங்கே போனாங்க? ஓ அதுவா மேம், நான் இப்போ தான் வரவழில பார்த்துட்டு வந்தேனே, நீங்கள் பார்க்கல? அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருக்காங்க, உட்காந்து நல்லா வேர்க்கடல சமோசான்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாய்ஸ் எல்லாம். இங்கே கேர்ள்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்காங்க. பசங்களா, அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பேக் ஓகேயா? பாருங்க, மினி மவுஸ் மாதிரி இருக்கு. ஓகேண்ணா, இந்த டிசைன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்ல? சரி மேம், நீங்க ஏதாவது பாருங்க மேம், எங்களுக்கு ஓகே இது. அண்ணா, இது வந்து பேக் பண்ணிருங்க. அண்ணா, வெளியெல்லாம் போனால் யூஸ் பண்ணுற மாதிரி பேக் தாங்க. நான் சும்மா வெளியே இப்போ வெக்கேஷன்லாம் போகிறோன்னா நம்மளோட ஃபோன் அந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். ஸ்கூலுக்குலாம் என்கிட்ட பேக் இருக்குது.
வெளியே வச்சிருக்கேன், ஒன்று இருந்தாலும் இப்போ எனக்கு ஒன்று வேணும். சரி மேம். பாப்பா இதே பில் போட்டுரு. எல்லா கேர்ள்ஸுக்கும் ஓகேயா? ஓ ஓகே தானா, சரி சரி. மேம் இந்த பேக் ஓகேயா உங்களுக்கு? ஓகே தான். டீச்சர் நீங்கள் எதுவும் வாங்கலை? மேம் நானும் தனியாக பேக் பார்க்கலான்னு இருக்கேன். அண்ணா இன்னும் கொஞ்சம் பேக் காட்ட முடியுமா? ஓகே மேம். இது ஓகேவா உங்களுக்கு? பாருங்க. ஓகே சார், இது சூப்பராக இருக்குது. இது பில் போட்டுருங்க. அப்புறம் வந்து இயரிங் ஷாப் வந்து பக்கத்தில் இருந்துச்சு இல்லை, நம்ம கடைக்கு பக்கத்தில். இதுவும் என் கடை தான், 2 கடைமே எந்து தான். இயரிங்ஸ் ஏதாவது பார்க்குறீங்களா? நீங்கள் தானே வந்தீங்க இங்கே? ஆமாம் நாங்கள் தான் வந்தோண்ணா. சரி சரி, ஒயிட் இயரிங்ஸ் மாதிரி பார்ப்போமா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி அண்ணா, ஒயிட் கலரில் அந்த ஜிமிக்கி அந்த மாதிரி ஏதாவது காட்டுறீங்களா? ஜிமிக்கி ஓகேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜிமிக்கி ஓகே. பாப்பா இது ஓகேவா பாரு. எல்லாருக்கும் ஓகே தானே? அண்ணா எல்லாம் ஓகே, பில் போட்டுங்க. அங்கே இருங்கடா. அண்ணா எங்க பாய்ஸ் கலர் ரிங் மாதிரி இருக்கா? காட்டுங்க. தம்பி இதான்ப்பா இருக்கு, வச்சுக்கோ சரியா? இன்னொரு 5 மாடல் தான் இருக்கு. இந்த மாடல் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்கேன். ஓகேயா உனக்கு? பாய்ஸு கேட்டு நிறைய கலெக்ஷன் இருந்தது, நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஓகேண்ணா, இதுவே வந்து எங்க ஃபுல் பாய்ஸ்க்கு ஓகே. சரி பேக் பண்ணிருங்க. ஓகே டீச்சர், நீங்கள் 2 பேரும் நின்றுட்டு இருக்கீங்கல்ல, அதனால் உங்களுக்காக இயரிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் டெய்லி வேர்ஸ்க்குலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது இன்னும் பெருசாக பார்க்குறீங்கன்னா கூட பெருசாக பார்க்கலாம். ஓகே சார், இதே ஓகே. ரீனா மேடம் உங்களுக்கு இது ஓகே தானே? சரி சரி. சில்ட்ரன்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். நம்ம அப்படியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். கிளம்புனதுக்கப்புறமா நம்ம வந்து நைட் தான் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். வாங்க பாப்பா, வாங்க மேடம். என்ன பார்க்குறீங்க எல்லாரும்? ஓ டாய்ஸா? சரி ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸுக்கு காட்டுறேன். கிச்சன் செட் வேணுமா? சரி சரி. இந்த கிச்சன் செட் ஓகே பாப்பா? இந்த கிச்சன் செட் ஓகேண்ணா, சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பைடர் பண்ண கொடுங்கண்ணா. சரி சரி, பாய்ஸ்க்கு தானே? சரி எடுத்து தரேன். இதாப்பா இது ஓகே உனக்கு, ஸ்பைடர் மேன். ஓகேண்ணா, எனக்கு இதே ஓகே. எல்லாரும் நாங்க இதே தான் வாங்க போறோம். அப்படின்னா எனக்காக எங்க அண்ணன் எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கடா. அதெல்லாம் வச்சிருக்காங்க தேஜு, நானும் வச்சிருக்கேன். எங்க அக்காக்கு எல்லாரும் வாங்கி வச்சிருக்கோம். சரிவா, சீக்கிரம் போலாம். அவ்வளவுதான், எல்லாம் வாங்கியாச்சு. எப்படியும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு. உங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும் சொல்லுங்க, நாங்கள் வாங்கி தரோம். ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது. மேம் எல்லாருக்கும் கோலி சோடா வாங்கிட்டாங்க. டிரைவர் வண்டி நிப்பாட்டுங்க, நம்ம ஸ்கூல் வந்துருச்சு. பசங்க எல்லாரும் லக்கேஜ் எடுத்து கேர்ஃபுல்லாக இறங்குங்க. விஜய் உங்க டாடி வந்திருக்காங்க, சீக்கிரம் கிளம்புங்க. ஓ அப்பா வந்துட்டீங்களா? வாங்க அண்ணா போவோம். பசங்களா ஏறுங்க, லக்கேஜ்லாம் வைங்க ஃப்ரண்ட்டில். நீங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காருங்க. அண்ணா நான் ஏறிட்டேன், சீக்கிரமா வந்து உட்காருங்க. சார் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க சார். அதாவது வந்து என்னன்னா, நாளைக்கு எல்லாரும் கிளாஸ்லயும் கிளாஸ் லீடர் வந்து யாருன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண போறாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா பாய் கிளாஸ் லீடர், கேர்ள் கிளாஸ் லீடர் இருக்காங்க சார். ஓ அப்படியா மேம்? சரி சரி. ஆமாம், இந்த ஒரு எலெக்ஷனா இல்லை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்களா? அதுவா சார், நல்லா நாங்களாவே தான் செலக்ட் பண்ணுவோம். யார் வந்து நல்லா டிசிப்ளினாக இருக்கா, அப்புறம் எல்லாருக்கும் 3 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் இந்த வாட்டி. ஓ அப்படியா மேம்? சரி சரி. யார் செலக்ட் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் அது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம் சார். பட் ஆனால் இப்போ சொல்லக்கூடாது எந்த பேரண்ட்ஸ் கிட்டே. அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். அப்படியா? சரி சரி. ஆனால் எங்கள் 2 பசங்களுக்கும் 3 லாங்குவேஜும் தெரியும். ஹிந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். அப்படியா சார்? சரி சரி. சரி சார், அப்போனா நான் கிளம்புறேன். மேம் உட்காந்துக்கிறீங்களா எப்படி? நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டேன், இல்லை நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரி போகிறீங்களா? ஓ அதுவா சார், நோ ப்ராப்ளம். எங்கள் அப்பா வந்து வராங்க பைக்கில், சொன்னது தான். என்னை ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் போங்க சார். ஜோ விஜய், வாங்க வாங்க. உட்காந்துட்டீங்களா? சரி சரி. எப்படி டூர் போச்சு? 3 நாள் நீங்கள் எல்லாமே வீடே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தாச்சு. மிஸ் பண்ணோம் பயங்கரமாக. ஓ அப்படியாம்மா? சரி சரி. நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் கிளாஸ் லீடர் செலக்ட்
எங்க கிளாஸ்ல யார் வருவான்னு தெரியல. ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்கன்னா நான் தான் இருக்கேன், பாப்போம். ஓ அதெல்லாம் பார்க்கலாம் தேஜு, உனக்கு என்ன குறைச்சு, நீ லீடர் உங்கள் அண்ணாவும் தான் பார்க்கலாம் யாருன்ட்டு. நீங்கள் கூட அந்த லக்கி பீப்புளாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது கூட இருக்கலாம். தேஜு அண்ட் விஜய் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மா உங்களுக்காக மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செஞ்சுருக்கேன், அதுவும் செஷ்வான் மாதிரி. நீங்கள் இல்லாத போது நாங்கள் 2 பேரும் மஷ்ரூம் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். நீங்கள் இல்லாத போது வந்து நாங்கள் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிட்டோம். அதில் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் நைட் டின்னர் செஞ்சுருக்கேன். ஓ அப்படியா, தேங்க்யூம்மா. ஸ்பைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ஸ்பைசி தானா, சரி சரி. எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா, சீக்கிரமா எனக்கும் அப்படியே எடுத்துட்டு வாங்க சாப்பாடு. இன்னைக்கு நைட்டு காஃபி தாங்க எனக்கு. ஆமாண்ணே, இன்னைக்கு ஈவினிங் வந்து அங்கே காஃபியே குடிச்சிருக்க மாட்டிங்களா? ஓகேடா தேஜு அண்ட் விஜய், நான் கொடுக்குறேன். ஆனால் இப்போ டைம் 8:30 மேலே ஆகுது. நீங்கள் சீக்கிரமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நல்லா பாட் பண்ணிட்டு வாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களோட செல்ஃபில் வந்து நான் வச்சிருக்கலாம், நீங்கள் வைங்க. வாஷ் பண்ணாத க்ளோத்ஸாக வாஷிங்கில் போட்டுடலாம். ஓகேம்மா. அப்புறம் நான் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் நான் வந்து அப்புறமா காட்டுறேன். வாங்க விஜய், நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடலாம். நிஜு இதான் அம்மா செஞ்சுருக்க, பார்த்தீங்கன்னா இப்படி ஹோட்டல் ஸ்டேயில் வந்திருக்கு. சரி சாப்பிடுங்க. வாவ் சூப்பராக இருக்குது, தேங்க்யூ மம்மி.